யானை பசிக்கு சோளப்பொரி என்பார்கள். அதுபோல் தமிழக விவசாயிகளுக்கு இந்த தமிழக அரசு கடன் தள்ளுபடி செய்கிறேன் என்று அழுகுற பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுக்குற கதையா இருக்குதுங்க இந்த கதை. கடன் தள்ளுபடி என்றால் என்ன? அனைத்து கடன்களும் முழுமையாக ரத்து செய்து விவசாயிக்கு இனி வரும் காலங்களில் கடன் என்று கொடுக்காதே, கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே காலமாகும் விவசாயிகளை உருவாக்காதீர்கள். சர்க்கார் நஞ்ச முஞ்சங்களைத்தான் நாங்கள் பயிர் வைக்கிறோம். ஆகையால் சர்க்காரில் வேலை செய்ய வந்த முதலமைச்சரே, உங்களுக்கு சம்பளம். பொது சேவை செய்ய வந்த நீங்கள், உங்களுக்கு சம்பளம். மந்திரிகளுக்கு சம்பளம், எம்எல்ஏக்களுக்கு சம்பளம், அரசு அலுவலர்களுக்கு சம்பளம். எப்படி? உங்கள் இடம் இல்லை, பொது இடத்துல உங்களுக்கு பில்டிங் கட்டி உங்களுக்கு ஏசி போட்டு நீங்க ஓசிலேயே கதை பாடுறீங்க, மாசம் சம்பளம் வாங்கிக்கிறீங்க. உங்க வேலை தானே, உங்க பில்டிங்ல உக்காருங்க, அந்த பில்டிங்க்கு வாடகை கட்டுங்க. அப்போ அதுக்கு உங்களுக்கு கடன் இப்ப கொடுக்கணும். நீங்க பேனா வாங்குங்க, நீங்க நோட்டு வாங்குங்க, நீங்க பதில் அளிங்க. ஏன்னா உங்களுக்கு தான் மாசம் சம்பளம் வருது இல்ல. ஏன் உங்களுக்கு மட்டும் போக்குற ஜீப்புக்கு, அதுக்கப்புறமேட்டு போலீஸா இருந்தா லட்டிக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, தூய்மை பணியாளர் துப்புரவுக்காரருக்கு ட்ரெஸ்ஸுக்கு, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துடணும். சம்பளம் வாங்குற இல்ல, மாசம் வருதா, நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. ஆனா உனக்கு மட்டும் பில்டிங் வைக்கணும், உனக்கு ஏசி வைக்கணும், உனக்கு ஜீப்பு கொடுக்கணும், உனக்கு ட்ரெஸ் கொடுக்கணும், உனக்கு போனு கொடுக்கணும். அந்த கைபேசியை கொடுத்தாலும் பொதுமக்கள் கைபேசியில பேசும்போது அந்த போனை எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறமேட்டு உனக்கு பில்டிங் கொடுத்து ஆபீஸ் கொடுக்கணும், சட்டமன்ற வளாகம் கொடுக்கணும். ஆனா அந்த சட்டமன்றத்துல நீ இருக்கிறதே கிடையாது. விஓக்கு ரூம் கொடுக்கணும், ஆனா விஓ மணிகார் ஆபீஸ் திறக்கிறதே கிடையாது. பிடிசிக்கு ரூம் கொடுக்கணும், பில்டிங் கட்டி கொடுக்கணும், ஆனா அந்த பில்டிங்ல பிடிசி இருக்கிறதே கிடையாது. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து மாச சம்பளம் கொடுக்கணும். சர்க்கார்ல தான் நீ வேலை செய்யற. அது மாதிரிதான் விவசாயியும் சர்க்கார் நஞ்ச புஞ்சை தான் பயிர் வைக்கிறார். சர்க்கார் நஞ்ச புஞ்சை சர்வே எண் இன்னாருக்கு கொடுக்கிறார் அப்படின்றாங்க. எப்படி இந்த தாசில்தார் மாதிரி அந்த தாசில்தார் வராரு, இந்த கலெக்டர் மாதிரி அந்த கலெக்டர் வராரு, அந்த மாதிரி இந்த விவசாயி போய் அந்த விவசாயி அந்த இடத்த வாங்குறாரு. ஆனா அங்க என்ன, சர்க்கார் நஞ்ச புஞ்ச சர்வே எண் இன்னாருக்கு, நாங்களும் அதுக்கு தொழில் வரி கட்டுற அது மாதிரி வாய்தா கட்டுறோம் நாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு கடன்ற. எங்களுக்கு கொடுக்கறது விவசாய அபிவிருத்தி செலவுக்காக என்று கொடுங்கள். ஒரு போகத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய், அதிகபட்சம் 3 ஏக்கருக்கு நீங்கள் ஒரு விவசாயிக்கு கொடுக்க வேண்டும். முதலில் போலி விவசாயியை கைது செய்யுங்கள். விவசாயியான விவசாயி, அரசு ஊழிய விவசாயி, அரசியல்வாதி விவசாயி, வியாபார விவசாயி என்று 4 பிரிவுகளாக பிரித்து, அரசியல்வாதி விவசாயி, அரசு ஊழிய விவசாயி, வியாபார விவசாயி, பின்புதான் விவசாயியான விவசாயிக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த
சலுகைகள் அனைத்தும் செல்கிறது என்பதுதான் உண்மை என்பதை விவசாய சங்கங்கள் உணர வேண்டும். இனி வரும் காலங்களில் விவசாயிகளுக்கு விவசாய அபிவிருத்தி செலவுக்காக என்று அந்த கடன் என்ற வார்த்தையை எடுத்து விவசாய அபிவிருத்தி செலவுக்கு என்று விவசாயிக்கு கொடுக்கட்டும். நீ அரசு ஊழிய விவசாயியா, நீ எதுக்கியா நிலத்துல வந்து பயிருக்கு? நீ அரசு வேலை செய்யற, ஒருத்தர் 2 வேலை செய்யலாமா சர்க்கார்ல? சர்க்கார் நஞ்ச இது. ஆகையால நீ அரசு வேலை செய்யற வரலும் நீ சொத்து வச்சிருக்கலாம், எப்படி நான் படிச்சிருக்கலாம். ஆனா அரசு வேலை படிச்ச எல்லாருக்கும் கிடையாது. போட்டி தேர்வுலாம் வைக்கணும்ன்றல, அதே மாதிரி நீ சொத்து வச்சிருக்கலாம், ஆனா நீ விவசாயம் பண்ணக்கூடாது. நீ தான் அரசு வேலை செய்யற இல்ல, 60 வயசு ரிட்டையர் ஆன பிறகு நீ வந்து நிலத்தை எடுத்துக்க. அது வரலாம் அரசாங்கத்து பொறுப்புல விட்டு, அது விவசாயி யார் செய்யறாங்களோ அவங்க கையில அதை விட்டு 1 ஏக்கராவுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுத்துரு. இந்தா உனக்கு தேவை அரிசி, நீ நல்லா வச்சுங்கிற, அதால உனக்கு எவ்வளவு அரிசி தேவை உன் குடும்பத்துக்கு, அந்த அரிசிய கொடுத்துரு. அதுதான். அதே மாதிரி அரசியல்வாதி விவசாயி, நீ அரசியல் செய்ய வந்திருக்கிற, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிற, உனக்கு எங்க இங்க விவசாய வேலை? நீ அரசியல்வாதி விவசாயி. நான் யார தெரியுமா சொல்றேன்? அந்த ஆளும் கட்சியாக வரும் அந்த வட்டார செயலாளர், அவர் தான். அவர்ல இருந்து ஆரம்பிங்க. அவர்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 5 வருஷம் அவரு விவசாயம் செய்யக்கூடாது. அவருடைய நிலத்துகளை அரசிடம் ஒப்படைச்சு அரசாங்கம் அது விவசாயிகளிடம் அந்த நிலத்தை கொடுத்து, இந்த உனக்கு சாப்பாட்டுக்கு தேவை, இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் அரிசி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடணும். இதுதான் சரியான ஒரு தீர்வு. எப்படி ஒரு பிடி ஆபீஸ்ல போனா கூட நாங்க தான் மூட்டை தூக்கி போடுவோம், எங்க சங்கம், நீ மூட்டை தூக்கி போடக்கூடாது அப்படின்றீங்க. அப்போ உனக்கு சங்கங்குது, நான் தான் அந்த வேலையை செய்வேன், நீ விவசாயிய நான் மூட்டை தூக்கி போடுறேன், என் சிமெண்ட் மூட்டையை நான் ஏத்து போறேன், நான் என் கம்பியை நான் தூக்கி போட்டுக்கிறேன் அப்படின்னா, என் சங்கம் நீ தூக்கி போட்டுக்க, சங்கத்துக்கு பந்த கட்டு அப்படின்ற இல்ல. அந்த மாதிரி நான் விவசாயி, நான் விவசாயம் செய்ய போறேன், விவசாய நிலத்துல நான் விவசாயின்னு பதிவாகிறேன். நீ எதுக்கு அரசு ஊழியர் விவசாயம் பண்ற? நீ எதுக்கு அரசியல்வாதி விவசாயம் பண்ற? நீ எதுக்கு வியாபாரி விவசாயம் பண்ற? வியாபாரிலாம் பொட்டி கடை வச்சுக்கலாம் வியாபாரின்னு சொல்லல. எப்படி ஒரு அரசு அலுவலகத்துல தொழில் மையத்துல பதிவு செய்து, நீங்க அரசாங்கத்தால் பதிவு செய்து அரசு தொழிலுக்கு கொடுக்கும் சலுகைகளை பெறும் வியாபாரிகளை தான் வியாபார விவசாயி என்று இங்கு குறிப்பிடுகிறேன். சாதா பொட்டி கடை வச்சுங்கிற வியாபாரிலாம் நாங்க வியாபாரின்னு சொல்லல. இதை உணர்ந்து அரசு செயல்பட்டால் விவசாயிகள் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில விவசாயிகள் விழிப்புணர்வு சங்கம் இந்த நேரத்தில் ஒரு விழிப்புக்காக இந்த பதிவை இடுகிறது. தமிழ் மாநில விவசாயிகள் விழிப்புணர்வு சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கை, விவசாயிகளுக்கு கடன் என்று கூறாதே, விவசாய அபிவிருத்தி செலவுக்கு என்று கூறு என்று நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தமிழ் மாநில விவசாயிகள் விழிப்புணர்வு சங்கம் விழிப்புக்காக இந்த பதிவை போடுகிறது. விவசாயிகளை போராட்டக்காரர்களாக மாற்றிக்கொண்டிருப்பது அரசுக்கு அழகல்ல என்பதை இந்த நேரத்தில் பதிவிட்டு, முழுமையாக அந்த பெற்ற கடன்களை இந்த ஆண்டோடு தள்ளிவிட்டு, நான் கடன் கொடுத்தேன், கடன் தள்ளுபடி செய்தேன் என்ற நாடகத்தை நிறுத்திவிட்டு, இனி வரும் காலங்களில் 1 ஏக்கருக்கு 25,000 ரூபாய் விவசாய அபிவிருத்தி செலவுக்கு என்று ஒரு விவசாயிக்கு 1 ஏக்கருக்கு 25,000 என்று அதிகபட்சம் 3 ஏக்கருக்கு கொடு. உன்னை 100 ஏக்கருக்கு கொடுக்க சொல்லவில்லை, 3 ஏக்கருக்கு கொடு.
என்பதைத்தான் தமிழ் மாநில விவசாயிகள் விழிப்புணர்வு சங்கம் இந்த அரசுக்கு கோரிக்கையை வைக்கிறது. நன்றி, வணக்கம்.